வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆன்சர் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கந்தகமலத்திற்கான சோதனை. உங்ககிட்ட வந்து ஒரு ஆசிட் கொடுத்துட்டாங்க. அந்த ஆசிட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் வந்து டெஸ்ட் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிட். இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து H2SO4. ஆனால் இது சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னா இதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டு எப்படி இதுக்குள்ள சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது கொஞ்சமாக பேரியம் குளோரைடு. ஓகேவா? உள்ள வந்து பேரியம் குளோரைடு ஃபார்முலா BaCl2. இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சல்ஃபியூரிக் ஆசிட்டை இந்த பீக்கர்லேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கே ஆட் பண்ணுறோம், H2SO4. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து இது ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு கீழே ஒயிட் கலரில் வந்து பிரிசிபிடேட் படியும், வீல் படியும் வந்து ஒயிட் கலரில் படியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரியம் சல்ஃபேட். இது வந்து பிரிசிபிடேட். டவுன்வர்ட் ஆரோ போட்டோம்னா இது வந்து பிரிசிபிடேட் அப்படின்னு அர்த்தம். கீழே படியுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் பார்க்கலாம். சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பேரியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா வந்து BaCl2. இது கூட நெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறது சல்ஃபியூரிக் ஆசிட். அதோட ஃபார்முலா H2SO4. சரியா? இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கவனிங்க. இதில் இருக்கிற 2 Clலும் இங்கே இருக்கிற 2 H எடுத்துக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா HCl கிடைக்கும். ஸோ H அதுக்கப்புறம் Cl. இப்போ நம்ம 2 Hம் 2 Clலும் சேர்றதுனால 2 times HCl போயிடும். ஸோ இது போக மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த பேரியமும் இங்கிருந்து SO4, இது ரெண்டும் சேர்ந்து BaSO4 அப்படின்னு மாறும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் ஸ்ட்ரெயிட்டாக படியும். ஸோ இதோட பேர் வந்து பேரியம் சல்ஃபேட். சரியா? அப்போ இந்த பேரியம் சல்ஃபேட் இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து presence ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கன்ஃபைன்டு. X அப்படிங்கிறது நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.